18ஆம் நூற்றாண்டுகளில் வாழ்ந்த அடால்ஃப் குவெட்லெட் இஸ் அ பெல்ஜியன் மேத்தமெட்டிஷியன். ஸோ அவர் என்ன பண்ணுறாருனா, அவருக்கு இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மேலெலாம் அதிக ஆர்வமாகி ஒரு நார்மல் மென் என்ன ஹைட்டு வெயிட்டில் இருக்கணும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு கால்குலேஷன் கொண்டு வந்தார். ஸோ அந்த கால்குலேஷனுக்கு என்ன நேம் வச்சார்னா குவெட்லெட் இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு நேம் வச்சார். ஸோ அதுக்கப்புறம் அது ரொம்ப பெரிய பிரபலமான ஆவலை அந்த இண்டெக்ஸ். அதுக்கப்புறம் 1973 ஆன்சல் கீஸ் அப்படிங்கிற ஒரு அமெரிக்கன் ஃபிசியாலஜிஸ்ட். ஸோ அவர் என்ன பண்ணுறாருனா, அவர் ஒரு பெரிய ரிசர்ச் ஸ்டடி பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி ஹார்ட்டு டிசீஸ்க்கும் இந்த கார்டியோவாஸ்குலர் ரிலேட்டடான விஷயங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்ட்டு ஒரு ரிசர்ச் ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் இந்த குவெட்லெட் இண்டெக்ஸை யூஸ் பண்ணி ஒரு சிஸ்டமேட்டிக் மேத்தமெட்டிக்கல் சிஸ்டம் உருவாக்குறாரு. ஸோ அதுக்கு பேர் என்ன ஆகிறாருன்னா பாடி மாஸ் இண்டெக்ஸ், த பிஎம்ஐ. ஸோ அவர் தான் இந்த பிஎம்ஐ 18.5 கீழே இருந்தால் அவங்க மால் நியூட்ரிஷன் பீப்புள்ஸ்னும், 24.9க்கு மேலே இருக்கிறவங்க யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் ஒபிசிட்டி அப்படின்னும், இந்த 18.5லேருந்து 24.9க்குள்ளே யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களாம் சரியான உடல் எடை உள்ளவர்கள், ஹெல்தியான பாடிஸ் அப்படின்ட்டு ஒரு மேத்தமெட்டிக்கல் சிஸ்டமை கொண்டு வரார். இந்த ரிசர்ச்சை எப்படி அவர் பண்ணுறாருன்னா, கிட்டத்தட்ட ஒரு 7500 பேரை வச்சு வெவ்வேறு நாடுகள்லேருந்து, ஜப்பான்லேருந்து, யூஎஸ்ஸு, யூரோப்பு, ஃபின்லாண்டு, ஸோ இந்த மாதிரி நாடுகள்லேருந்து ஆளுங்களை வர வச்சு அவங்க மூலமாக இந்த ரிசல்ட்டை கொண்டு வராரு. ஆக்சுவலாக இந்த சிஸ்டம் பிஎம்ஐ சிஸ்டம் எதனால் ஃபால்ட் அப்படின்னா, இந்த சிஸ்டம் நம்மளோட ஹைட் அண்ட் வெயிட் இதை பேஸ் பண்ணி மட்டும்தான் இவன் குண்டாக இருக்கான், இவன் ஒல்லியாக இருக்கான், இவன் சரியான உடல் அமைப்பு இருக்கான் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வருது. ஆனால் இந்த பிஎம்ஐ சிஸ்டத்தினால ஒரு மனுஷனுடைய உடம்புல ஃபேட் மாஸ், அதாவது கொழுப்பு எத்தனை கிலோ இருக்குது, மசில் மாஸ், மாமிச கிலோ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது இந்த பிஎம்ஐனால் சொல்ல முடியாது. அந்த ஒரே விஷயத்தினால தான் இந்த சிஸ்டம் நம்ம இந்திய கலாச்சாரத்துக்கும் இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் உள்ள கண்ட்ரி இதுக்கெல்லாம் எதுக்குமே அப்ளிகபிள் ஆகாது. இப்போது உதாரணத்துக்கு வச்சுக்கோமே, ஒருத்தர் 80 கிலோ எடை இருக்குது, அவரோட ஹைட் ஒரு 180 சென்டிமீட்டர் இருக்குன்னா இது பாசிட்டிவ்னு காமிக்கும், அவரோட உடம்பு சரியாக இருக்குது அப்படின்னு காமிக்கும். ஆனால் அந்த அவரோட 80 கிலோ வெயிட்டில் 60% ஃபேட் மாஸும் 40% மசில் மாஸும் இருந்துச்சுன்னா அவருக்கு டயாபெட்டிஸ் வர்றதுக்கு 100% சான்ஸ் இருக்குது. ப்ளஸ்ஸு அவருடைய உடம்பு சரி கிடையாது, அவருடைய உடம்பு நார்மல் கிடையாது, அவர் உடம்பு இளைச்சி ஆகணும் அப்படிங்கிற ஒரு ட்ரூ ஸ்டேட்டை இந்த பிஎம்ஐனால் சொல்ல முடியாது. காரணம் ஏன்னா முன்னாடியே சொன்னேன், இந்த பிஎம்ஐ ஜஸ்ட்டு வெயிட்டு ஹைட்டை மட்டும்தான் பேஸ் பண்ணி மட்டும்தான் கால்குலேஷன் ரிசல்ட் கொடுக்குமே வெளியே, அந்த வெயிட்டில் கொழுப்பு எத்தனை சதவீதம் இருக்குது, மாமிசம் எத்தனை சதவீதம் இருக்குது அப்படிங்கிறத இந்த இன்டெப்த் கால்குலேஷன் எதுவுமே பண்ணாது. ஸோ அதனால் நம்ம இந்தியன் டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களோட உடம்பு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா பயோ எலக்ட்ரிக்கல் இம்பிடன்ஸ் அனாலிசிஸ், பிஐஏ அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா டெக்ஸா ஸ்கேன் சொல்கிறாங்க, டியூவல் எக்ஸ்ரே அப்சார்ப்டியோமெட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த 2 ப்ராசஸ் மூலமாக நம்மளோட உடம்பு சரியாக இருக்கா, இல்லை ஒபிசிட்டியாக இருக்கா, இல்லை ரொம்ப மால் நியூட்ரிஷனாக இருக்கா அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இனிமேல் இந்த பழைய பஞ்சாங்க கதை, பிஎம்ஐ, பாடி மாஸ் இண்டெக்ஸு அதை வச்சு நம்ம காலத்தை ஓட்டாமல் எது சரியான மெத்தட்னு தெரிஞ்சு அதை செய்வோம். உங்கள்கிட்ட யாராவது நீ பிஎம்ஐ ரேட்டிங் உனக்கு 26, 28, நீ குண்டாக இருக்க அப்படின்னு சொன்னாங்கன்னா கட்டை எடுத்து 4 இறுக்கிட்டு இந்த வீடியோ எடுத்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு உண்மை தெரியட்டும். பாய்.